கருட புராணத்தை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா. கருட புராணத்தை எப்ப படிக்கிறது அப்படின்னா, ஒருவர் காலமாயிருந்தா, அந்த காலமான அந்த 10 நாட்கள் அவளுக்கு கர்மா நடக்கும் இல்லையா? அந்த சமயத்துல தான் கருட புராணத்தை வாசிக்கிறது அப்படின்னு சம்பிரதாயம். கருட புராணத்துல முக்கியமாக இந்த ஜீவனுடைய லோகாந்தர கதி தான் வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஒருவன் பாவம் பண்ணினா அவன் எப்பேற்பட்ட நரகங்கள்லாம் அனுபவிப்பான். புண்ணியசாலியா இருந்தா எப்படி எந்த லோகத்துக்கு போவான், இந்த நரகத்துல என்ன மாதிரி ஒரு சிக்ஷையெல்லாம் இவனுக்கு கொடுக்கப்பட்டும் போன்றதான விஷயங்கள்லாம் ரொம்ப விரிவாக வர்ணிக்கப்படுறது. இந்த ஜீவன் காலமானதுக்கு அப்புறம் காலமாறச்ச இவனுக்கு எந்த மாதிரி அவஸ்தைகள்லாம் இருக்கும், இங்க இருந்து எப்படி இவன் பிரயாணம் பண்ணி போறான், யாரெல்லாம் இவனை அழைச்சிட்டு போவா, அங்க போய் என்னெல்லாம் நடக்கும் போன்றதான விஷயங்கள்லாம் இந்த கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பயமுறுத்தக்கூடியதான விஷயமாக இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோற்றம் அளிக்கிறது. ஆனா இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டாதான் நாம் பாபத்திலிருந்து விலகுவோம். பாபத்தை கண்டு பயப்படணும் அப்படின்னா, நம்மளுக்கு பாபத்தினால இப்பேற்பட்ட கஷ்டம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதானே நம்ம பாவம் பண்ணாம இருப்போம். தவறு செய்யாம இருக்கணும்னா என்ன, தவறு பண்ணினா இந்த கஷ்டம் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சாதான் தவறு பண்ணாம இருப்போம். அப்ப கட்டாயம் நாம் இதை தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த சம்சயமும் இல்லை. அதே சமயத்துல இந்த கர்மாக்கள், அதாவது ஒருவர் காலமாகி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல தான் கருட புராணத்தை வாசிக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருந்துருக்கு. கோவில்கள்ல பொது இடங்கள்ல கருட புராணத்தை வாசிக்கலாம், எந்த தப்பும் இல்லை.